ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எதனால் போடணுன்னா சப்போர்ட் அவ்வளோவா இல்லை, என்னத்தை போட்டு போடன்னு சொல்லி தான் போடல. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோடும் நம்ம வந்து ஜோன் சர்வே பிளேயர் யாராச்சும் நல்ல டீமாக இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டேக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இல்லை என் யூஐடி யோகிராம் 321 தான் இந்த நேமில் போய் சர்ச் பண்ணி எனக்கு இன்வைட் பண்ணுங்கள். அப்படின்னா எனக்கு சரியாக டீம்மேட் யாருமே கிடைக்க மாட்டேங்காங்க. நான் அட்டாக்கிங் பிளேயர் கிடையாது, ஜோன் சர்வே பிளேயர் தான். நம்ம வந்து போட்டு ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோங்கிறது 2 மாதம் ஆகுது. சாதா வீடியோ போட்டு 20 days இதுமாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோவா வீடியோ போடுறதுக்காரும் எனக்கு என்னத்தை போட்டு போட என்ன விளையவில்லை சொல்லி தான் நம்ம போடலை. இனிமேல் டெய்லி வரும் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வரும். வாரத்துக்கு அட்லீஸ்ட் கம்மி ஆனது 4 நாள் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுமாரி எனக்கு வீடியோஸ் வந்து நிறையா நீங்கள் பார்க்கவே விட மாட்டீங்க. நம்மளும் என் வீடியோஸ் பாருங்கள் கைஸ். நம்மளுக்கு கன் நல்ல கன்னாக கிடச்சிட்டு நம்ம வந்து ஜோன் சர்வே பண்ணதுனால கேரக்டர் வச்சு கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ளேயும் ஒருத்தனை முடிச்சிட்டான். ஓகே, லைக் பண்ணிடுங்க கைஸ். நம்ம வீடியோ நம்ம அடிக்கடி வரும். டோக்கன் 0 தான் இருக்குது. என்னடா இது, டோக்கனே இல்லை. 200 எவனும் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். கிளாக் டவர் பக்கத்தில் நம்ம இருக்கும். கிளாக் டவராக அது எந்த ஊரும் தெரியல. கிளாக் டவர் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டோக்கன்ஸை பொறுக்கும் 400 எவனும் எடுத்துட்டான். அங்கே டோக்கன் இருக்குன்னு காமிக்கி, எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரு டோக்கன் இருக்கு. கிளாக் டவர் பக்கத்தில் தான் இருக்கும். கிளாக் டவர் பக்கத்தில் போனால் பொட்டியே அஞ்சிரும். ஆனால் நம்ம சைடாகவே போகணும். காயின்ஸு எவ்வளோ காயின் இருக்குது? 500 நினைக்கிறேன். ஆமாம், 500 தான். நம்ம டீம்மேட் ஒருத்தன் பெட்டி ஆஞ்சிட்டான். இவனை போய் ரிவைவ் பண்ணும். சரி, பொறுமையாக ரிவைவ் பண்ணும். கிங்காக இருக்கான். இந்த கிங்குன்னு ஒரு சிம்பிள் இது எதுக்கு காமிக்க? காரு மாட்டிக்கிச்சு. சரி, காலால் நடந்து போக வேண்டிதான். ஓடு. காயின்ஸ் அங்கே கொஞ்சம் இருக்கு. 200 காயின்ஸாகவே கிடைக்கி. அப்போலாம் ஒன்று தான் 500 கிடச்சிது. எடுக்க முடியுதான்னு பார்த்தா எடுக்க முடிய மாட்டேங்குது. அவனை ரிவைவ் பண்ணணும். அவனை பொறுமையாக ரிவைவ் பண்ணும். இது ஏதோ ஒரு கப்பு மைய கொடுத்துருக்கான்ல. நம்ம பக்கத்தில் அவனாச்சும் நிற்கானான்னு பார்த்துக்கிறோம். நம்மளா போன மேட்ச் இப்படி தான் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தேன். எங்கே நின்று அடித்தானே தெரியல. உட்பேக்கரை வச்சு அழுத்தி முடிச்சிட்டான். டபுள் பேலர் வச்சு கிளாக் டவர் பக்கத்துலேயே போயிடக்கூடாது.
1000 ஒன்று ரிவைவ் பண்ணணுமான்னு பார்க்கேன். கைஸ் எடுக்க முடிய மாட்டேங்குது ஃப்ரீ மெடிக்கெட்டு. சரி இட்ஸ் ஓகே. நம்ம அங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது, அங்கே போய் அவனை ரிவைவ் பண்ணி விட்டுருக்கணும். $1400 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்கிறது. அங்கே level 4 பேக் இருக்குது, அங்கே காயின் இருக்குது, எடுத்துரும். காயின் எடுத்தாச்சு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பிளேயர் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் விளையாடுவேன். ஏன்னா நான் எப்போமாச்சு தான் வருவேன், விளையாடுவேன். மாதத்துக்கு ஒருக்க இதுமாரி தான் விளையாடுவேன். இப்போ தான் தொடர்ந்து டெய்லி விளையாடுவேன். இங்கே நம்ம டீம்மேட்டில் என்ன பேர் ஒயிட்டின்னு கடைசி வரைக்கும் யூடியூபரா நேற்றுக்கு ஒரு தேவை தான் வந்தான். இந்த பையில ரிவைவ் பண்ணி விட்டாச்சு. அங்கே சூப்பர் மெடிக்கேட் கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போய் கலெக்ட் பண்ணும். மெடிக்கெட் இருக்கிறது. ஹிந்தியில் அங்கே இருக்குது. ஹிந்தியிலாம் சரியாக வாயில் வர மாட்டேக்கு. இது அங்கே கிடக்கு, இதையும் எடுத்துக்கலாம். $1800 இருக்கு. இனிமேல் இந்த பையில ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். போன மேட்ச் இப்படி தான் கைஸ். சரி விளையாடலாமல் விளையாண்டுட்டு இருந்தேன். வெறும் 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல, 2வது இடத்துல இருக்கோம் நாங்கள். மொத்தம் 14 டீம் இருக்குமா, நாங்கள் 12வது டீமில் கிடக்கோம். என்ன செய்ய, உடனே போனோன்னு செத்து போயாச்சு. கடுப்பாக தான். ஏதாச்சும் டீம் நல்ல டீம்ட்டாக யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்கள். நம்மளுக்கு தேவைப்படாத, ஆனாலும் சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடணும். அவங்களுக்குள்ளே எனிமீஸ் தம்பியா பிள்ளை எங்கேயாச்சும் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஒருத்தன் அவ்வளோதான் சேர்த்துட்டான். உசிர வாங்கினான்லே செத்தா டக்குன்னு சா வண்டி தானே ரிவைவ் பண்ணுவேன். அங்கேயும் இங்கேயும் அலைய விடுதாங்களே. இன்னொருத்தனும் அவ்வளோதான் பெட்டி அஞ்சிட்டான். சப்பா எரிச்சா படுத்தாங்க. எவனை ரிவைவ் பண்ணி விட்டான் காய்ஸ். எடிட் பண்ண முன்னாடி தான் பார்க்கேன் எவனோ ரிவைவ் பண்ணி விட்டான்னு. இந்த கூறு கூட இல்லாமல் நான் பறக்க பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ சேடு. இதை வேஸ்ட் ஆக்கிட்டேனே. தம்பி லூட்டு படிக்க இருப்பான் போல. தலைவர் திமிங்கல தாயக்கோ பூவோட தலையில் அந்த இடத்துல
இப்போ அங்கே எதுக்கு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஜோன்குள்ளே போய் சாவ ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் வேறு எஸ்தாத்தேன். நான் அப்படி இருக்கலாம். என்ன விளையாடணும். சூப்பர் மெடிக்கெட்டு ஹிந்தியில் ஒரு 10 எடுக்கணும். ஒருத்தன் அதுக்குள்ளேயும் கைமாவா. நான் இவ்வளோ நேரம் பார்க்காம இருக்கேன் பாருங்க. நான் ஜோன் சரி பிளேயர்னு சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இன்னொருத்தனும் கைமா தலைமை கைமாவா ஆகுதான்ல. நான் எதுக்கு அங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அட்டாக்கிங் பண்ணலான்னு தான் போவேன். சரி என்னத்தை போட்டு ரிவ்யூ பண்ணணுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா அலைவு 12 அலையுது. அடுத்து மறுபடியும் ஓடுவேன். லாஸ்ட்டு 10 மெம்பர்ஸு. நான் இப்போ ரிவ்யூ பண்ணி விடுவோம்ல போங்களே. ஜோன் வேறு கிட்ட வந்துருச்சு. இன்கீழ போட்டு ஓடு ஓடு ஓடு. நான் இப்போ கைமாவாக போகிறேன். இவனில் ரிவே பண்ணி விட்டு ஒரு வண்டியாச்சும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். போடு ரிவே பண்ணி விட்டாச்சு. 10ன்னு ஆர்டர் போட்டு 400 டோக்கனுக்கு வாங்கிட்டேன். நம்ம இந்த இடத்துல தான் இறங்கணும் கைஸ். நம்ம அங்கே தான் நிறைய லூட்டு கிடைக்கி. போடு போடு இன்னில போட்டு ஓடு. போயை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் இன்னொருத்தன் கைமா கைமா தானே. இந்த கைமாவே தான் என் உசுரை எங்கனே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மான்ஸ்டர் ட்ரக் இருக்கு. இதில் போகலாமா? இது வேற 1000 ரூபா தேவை. நானும் இன்னொருத்தனும் மட்டும்தான் இருக்கோம். இவன் அடிப்பானான்னு கூட தெரியல. அங்கே ஒருத்தன் எனிமி இருக்கான். அவன் பார்க்கறதுக்குள்ளே ஒரே ஓட்டம் ஓடி. அவன் என்னை பார்த்து பயந்து இது போடுதான். நானே ஒரு பயந்தா கொள்ளிட்டா. என்னை பார்த்து பயப்படுது ஒரே ஆளியும் தான். சார் தப்பிச்சிட்டான். அடிக்கான். புல்லட்டு ஒன்று கூட படல. தம்பி ஒழுங்காக பார்த்து அழுத்தி பிடிப்பா. ஒருத்தன் மட்டும் தான் அட்டாக்கிங்கில் இருக்கான். நான் இப்போ கைமாவாக போகிறேன். இது வேற எப்போ வெடிக்கும்னு தெரில. இந்த கார் வேற 500 டோக்கன். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் இறங்கியிருக்கான். சரி அவனை கண்டுக்கிட கூடாது. நம்ம போட்டு ஓடணும். மெடிக்கெட் இன்னும் எத்தனை 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 இருக்கு. அவ்வளோதான். நான் கைமா தான். மெடிக்கெட் மெடிக்கெட் மெடிக்கெட்டு. அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சுது. சார் கடைசி நேரத்தில் முதலே சூப்பர் மெடிக்கெட் எடுத்து வச்சுருக்கணும். இன்ஹீலரை தூக்கி போடுதேன். சரி இன்னும் ஒரு பையன் தான் இருக்கான். இவன் என்ன பண்ணுதான் பார்ப்போம். இல்லை அடி அடி அடியில் அடியில் ஸ்கோப் போட்டு அடி தம்பி. அண்ணனமே அடிக்கணும். அவ்வளோதான் போடு. ஒருத்தன் நாக்கு
மொத்தமாக முடிச்சிட்டோம். இன்னும் 5 பேர், அவங்க 4 பேர், நாங்கள் ஒரு ஆள். பின்னாடி ஒருத்தர் நிற்காமல. ஹலோ, பின்னாடி ஒருத்தன் கிடக்காமல. அந்த கன்று எல்லாம் சூப்பர் கண்ணில் ஏழை கண் எடுக்க தெரியுமா, அழ தெரியுமா? கண்ணை எங்கே வச்சுருக்கான்? அந்த கண்ணை எடுத்தோம்னா அழுத்தி பிடிச்சிருக்கான்பா. போயா எடுத்துகிட்டு போயிட்டானுங்களே. செகண்ட் போயா. பாய் கைஸ், பார்ப்போம்.